ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் பவானிசாகர் சுற்றுவட்ட பகுதிகளில் சுமார் 25,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள வாழைப்பயிர்கள் கடும் வறட்சியால் காய்ந்து கருகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். குலை தள்ளிய வாழைகள் முறிந்து விழுந்துள்ளதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர். என்னுடைய பெயர் மோகன். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் ஒன்றியத்திலிருந்து பேசுகிறேங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விவசாயம் நிறைந்த பகுதி. கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஏக்கரா வாழை விவசாயமாக செஞ்சுருக்குறாங்க. இந்த பக்கம் விவசாயம் நிறைந்த பகுதியாக இருக்கிறனால இப்போ வறட்சி ஆயிடுச்சு. தண்ணி இருக்குது, கிணத்துல போரில் எல்லாம் தண்ணி இருக்குதுன்னு விவசாயம் பண்ணேங்க. என்னோடய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 5 ஏக்கரா குண்டால் நேந்திர வாழை போட்டிருக்குறேங்க. இந்த வாழையெல்லாம் தண்ணி இருந்தப்போ நல்லா இருந்ததுங்க. தண்ணி ட்ரை ஆன உடனே பார்த்திங்கன்னா வாழை பூரா எல்லாம் கருகி போச்சு. ஈன வாழையும் தண்ணி இல்லாதனால எல்லாமே அப்படியே சாஞ்சிருச்சுங்க. இதுக்கு தமிழக அரசு இது ஒரு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இதுக்கு இழப்பீடு வழங்கணும். ஒரு ஏக்கராவுக்கு வாழைக்கு இழப்பீடு 1,50,000 லட்ச ரூபா கொடுக்கணும். அந்த 1,50,000 லட்ச ரூபா அளவுக்கு இந்த பயிர் காப்பீட்டுக்கு இழப்பீடு வழங்கணும். வாழைக்கு என்ன செலவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கராவுக்கு 1,50,000 லட்ச ரூபா செலவாகுதுங்க. வாழை நட்டுனதுலேருந்து வெட்டுற வரைக்கும் 1,50,000 லட்ச ரூபா செலவாகுது. ஆனால் இதில் ஒன்றுமே எங்களுக்கு 1 ரூபா கூட இல்லை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வங்கியில் லோன் வாங்கி தான் பண்ணியிருக்குதுங்க. சொசைட்டியில், மாநில வங்கி, மத்திய கூட்டுறவு வங்கியில் எல்லாமே சொசைட்டியில் லோன் வாங்கி தான் இந்த விவசாயம் பண்ணியிருக்கு. விவசாயத்தை பண்ணி இவ்வளோ லாஸ் ஆனதுனால அன்றாட வாழ்வாதாரமே பாதிப்பு ஏற்பட்டுச்சுங்க. இதை தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து ஏக்கராவுக்கு இழப்பீடு வழங்கணும். வாழை செஞ்ச விவசாயம் மற்ற பயிர்கள் எல்லாம் என்னென்ன பயிர் செஞ்சுருக்கிறாங்களோ அதுக்கெல்லாமே இழப்பீடு வழங்கணும். ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா விவசாயம் நிறைந்த பகுதியாக இருக்கிறதுனால, இந்த விவசாயத்தை நம்பி வாழ்வாதாரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு ஒன்றுமே போதிய வாழ்வாதாரத்துக்கு இது இல்லாமல் இருக்கிறேங்க. அதனால் இதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்கணும். இப்போ தண்ணி இல்லாதனால ஒரு விவசாயம் செய்ய முடியறதில்ல. அதனால் பயங்கர இழப்பீடு ஏற்பட்டுருச்சு. தண்ணி இருக்குதுன்னு வாழை போட்டோமாப்பா. வாழையெல்லாம் செத்து போச்சு. புடவைக்கு எல்லாம் காயும் பிஞ்சும் உளுந்துடுச்சு. இப்போ தண்ணி போர்லேயும் இல்லை, கிணத்துலேயும் இல்லை. அப்போ போட்ட முட்டு வலிக்கெல்லாம் நஷ்டீடு நட்டமாக போச்சு. நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் நஷ்டீடு வழங்கணும் எங்களுக்கு. இப்படி போனால் விவசாயிகளை எப்படி என்ன பண்ணுறது? அதுலேயே பாதி இது போயிடும். என்ன பண்ணுறது? இந்த மாதிரி வெள்ளாமை வருமுன்னு போட்டால் தண்ணியும் இல்லை, போர்லேயும் இல்லை. அதனால் எல்லாம் வாழைகளில் விழுந்துருச்சு. இதுக்கு என்ன நஷ்டீடு கொடுக்குறீங்களோ நீங்கள் பார்த்து கொடுங்கப்பா அப்படின்னு. நன்றியப்பா. நம்மளால என்ன பேச முடியாது. என்ன வாழை போட்டிருக்கீங்க பாட்டி? குண்டலை வாழை. எத்தனை ஏக்கரா போட்டிருக்குறீங்க? 4 ஏக்கரா. சரிங்க. இப்போ தண்ணி இல்லாதனால இப்போ வாழைக்கண்ணெல்லாம் எப்படி இருக்குது? மரம் என்ன ஆச்சுங்க? எல்லாம் தண்ணி இல்லாதனால எல்லாம் வறண்டு போச்சு, உளுந்துருச்சு. இதனால் நீங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் என்ன பண்ணுறோன்னு நஷ்டீடு ஏதோ கொஞ்சம் கொடுத்தா அது விவசாயிகளுக்கெல்லாம் இப்படி போனால் நாம் எப்படி என்ன பண்ணுறது? நாங்கள் எப்படி ஜீவனம் கழிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்.